शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ईशावास्य उपनिषद शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ईशावास्यमिदं सर्वं यत्किंच जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीताः मा घृतः कस्यचित् धनम् कुर्वन्नेवेह कर्माणि यजीविषेच्चतगुं समाः। एवं त्वयि नान्यतेतोऽस्ति न कर्म लिप्यते नरे असुर्या नाम ते लोकाः अन्धेन तमसा वृताः तागुंस्ते प्रेत्याभिगच्छन्ति ये के चात्महनो जनाः अनेजदेकं मनसो जवीयः नैनद्देवा आप्नुवन् पूर्वमर्षत् तद्धावतोऽन्यानत्येति तिष्ठत्तस्मिन् नपो मादरिष्वा तदाति तदेजति तन्नेजति तद्दूरे तद्वन्तिके तदन्तरस्य सर्वस्य तद् सर्वस्यास्य बाह्यतः यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यति सर्वभूतेषु चात्मानं ततो न विजुगुप्सते। ஆத்ம ஸ்வரூபத்தை சொல்லிய பிறகு ஆத்ம ஞான ஸ்வரூபமானது சொல்லப்படுகின்றது. அந்த 6வது 7வது மந்திரம் ஆத்ம ஞான ஸ்வரூபம், 4வது 5வது மந்திரம் ஆத்மஸ்வரூபம், 6 7 ஆத்ம ஞான ஸ்வரூபம். ஆத்ம ஞானமானது என்ன, அது எப்படி இருக்கின்றது, ஆத்ம ஞானம்னா என்னன்னா, ஆத்ம ஞானம் உடையவர்கள் இந்த உலகத்தை எவ்வாறு காண்கிறார்கள் பார்க்கிறார்கள், அது ஆத்ம ஞானத்தினுடைய ஸ்வரூபம். ஞானம் ஞானம் என்பது நமக்கு சாமான்யமாக கேள்வியில் இருக்கிறது. ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள்னா, ஞானிகள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள்? ஞானம் என்றாலே, ஞானி என்றாலே ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம் ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் உடையவர்கள் ஆத்ம ஞானிகள். அவர்கள் எவ்வாறு உலகத்தை பார்க்கிறார்கள் என்பது அந்த ஆத்ம ஞானத்தினுடைய ஸ்வரூபம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த ஈஸ்வரனால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது.
என்ற உண்மையை அறிந்து கொள்ளுதல் என்பதுதான் ஆத்ம ஞானம். இங்கே எல்லாவற்றுள்ளும் உலகம் என்று தோன்றியிருக்கின்ற அனைத்துள்ளும் ஆத்மாவாக ஒரே பரம்பொருள் இருக்கின்றது, இறைவனே இருக்கின்றார். இறைவனால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்போ உலகம்ங்கிறது என்ன? உலகம்ங்கிறது அந்த இறைவன் மேலே கல்பிக்கப்பட்ட நாமரூபமான தோற்றம். உலகத்துக்குள்ள உலகம் இருப்பதற்கு, உலகம் இயங்குவதற்கு ஆதாரமாக பரமாத்மா இருக்கின்றார். இதை அறிந்து கொண்டவர்கள் நான் யார் என்று பார்க்கின்ற பொழுது, நான் உடல், மனது, அறிவு, புத்தி அல்ல, அதற்கும் ஆதாரமாக, அதற்கும் வேறாக இருக்கின்ற ஆத்மா. அதனால் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து கொள்கிறார்கள். நான் யார்னு விசாரம் பண்ணி உடம்பு, மனது முதலானவைகள்லாம் அறியப்படுவதாக இருக்கு. அதனால் அவைகள் நான் இல்லை, அவைகள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று வேணால் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் அதற்கு வேறானவன். அதனால் என்னிடத்தில் இருப்பதற்கு நான் வேறானவன். அப்போ வேறானது எது? வேறாவா இந்த விழிப்பு, கனவு, இந்த உடம்பு, மனசு, புத்தி, விழிப்பு, கனவு, உறக்க நிலைகளில் இருக்கு. ஒரு நிலையில் இருக்கு, ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று நிலைகளிலும் மாறாமல் இருக்கின்ற ஒன்று இருக்கின்றது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. எந்த ஒன்று? விழிப்பு, கனவு, மூன்று நிலைகள், மூன்று விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்று நிலைகளுக்கும் வேறாக இருந்து மூன்று நிலைகளையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றதோ அது ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்பதெல்லாம் ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அது சர்வ வியாபகமாக இருக்கு, ஏக்கமாக இருக்கின்றது, அனைத்தையும் நடத்துவதாக இருக்கின்றது, அனைத்துள்ளும் இருக்கின்றது, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. அதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அதன் பிறகு இந்த ஞானத்திற்கு பிறகு உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? இது எல்லாம் ஆத்மா என்று பார்க்கின்றோம். நான்கிறது வெறும் உடம்பு, மனது இல்லை, இதற்கு வேற இருக்க ஆத்மா. ஆத்மாவாகிய என்னிடத்தில் இந்த உடம்பு இருக்கின்றது, உடல் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் உடல் அல்ல, உடல் என்னிடத்தில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா சர்வ வியாபகம் என்பதனால எல்லா உடல்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. அதாவது எல்லா உடல்களுக்குள்ளும் ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். ஒரே பொருள் ஆத்மாவா இருக்கு. உடம்புக்கு வேற, ஆத்மா நான் புரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் எல்லா உடல்களுள்ளும் அதே ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது, தனித்தனியா இல்லை. எத்தனை லைட் இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம் ஒன்றுதான். இந்த மாதிரி எத்தனை உடல்கள் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான், அது பரமாத்மா. அதனால அது நான். அதனால அப்படி எஸ்து சர்வாணி, யார் ஒருவன் எல்லா உயிர்களையும் ஆத்மாவிடத்தில் காண்கின்றாரோ, இதை நம்ம பார்த்தோம். இதனுடைய அர்த்தத்தை, 6வது மந்திரத்துக்கான அர்த்தத்தை பார்த்து முடிச்சிட்டோம். யார் ஒருவர், எவன் ஒருவன், 14வது பக்கத்தில் அந்த பதார்த்தம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். 6வது மந்திரத்தினுடைய பதார்த்தம், எவன் ஒருவன், எவன் எல்லா பூதங்களையும் ஆத்மாவிடத்திலேயே பார்க்கின்றானோ. ஆத்மாவிடத்திலேனா தன்னிடத்திலேயே, தான் ஆத்மானு புரிந்து கொண்டு எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கின்றானோ. அதே மாதிரி எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்க்கின்றானோ. புறத்தில் பார்க்கிற பொழுது, விவேகமாக ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, தான் ஆத்மா, ஆத்மா ஒன்றுதான், ஆகவே என்னிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன. புறத்தில் விவகாரம் பண்ணுகின்ற பொழுதும் மற்ற மனிதர்களை பார்த்தாலும் அது தோற்றத்தில் நான் வேறு அது வேறு என்று இருக்கின்றது. ஆனால் ஒன்றுதான், இருப்பது ஒன்றுதான் என்று பார்க்கிறார். அதனால் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்க்கிறான். உதாரணம்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நகையானது தன்னை தங்கம் என்று அறிந்து கொண்ட பிறகு நான் நகை, அது வரைக்கும் அது ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் நான் நகை நகை என்று அது நினைத்து கொண்டிருந்தது. நான் யார்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையிலே நான் தங்கம், தங்கமாகிய என்னிடத்தில் நகைங்கிற ஒரு தோற்றம் இருக்கின்றது. ஏன்னா நகைங்கிறது உண்மை பொருள் அல்ல, தங்கம்ங்கிறது தான் உண்மை பொருள். இப்போ நகையினிடத்தில் தங்கம் இருக்கிறது, நகை நகைக்குள்ள தங்கம் இருக்கு, அல்லது தங்கத்தினிடத்தில் நகை இருக்கிறது. சாதாரணமாக சொல்ற பொழுது நகை இருக்குன்னு சொல்றோம். நகை இருக்குன்னு சொன்னாலும் அந்த இருக்கிறதுங்கிற இருப்பு தன்மை எதை சார்ந்தது? தங்கத்தை சார்ந்தது தான். ஏன்னா தங்கம் தான் உண்மை பொருள். நம்ம விலை கொடுக்குற பொழுது நம்ம டிசைன் எப்படி வேணாலும் பார்க்கலாம், எத்தனை மணி நேரம் பார்க்க வேணாலும் பார்க்கலாம், எத்தனை கடையில் வேணாலும் ஏறி இறங்கி பார்க்கலாம்.
அப்புறம் பணம் கொடுக்குற போது என்னது எடை தான். அந்த தங்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் கடைக்காரன் பார்க்குறான். அப்போ அதனுடைய மதிப்பு எங்கே? தங்கம் தான் மதிப்பு. ஏன்னா தங்கம் தான் உண்மை பொருள். அப்போ தங்கம் தான் இருக்கின்றது. தங்கம் நகைங்கிற தோற்றத்தில் இருக்கின்றது. அதனால் நகைங்கிறது ஒரு தோற்றம், தங்கத்தினிடத்தில் அந்த நகைங்கிற தோற்றமானது இருக்கின்றது. அதனால் நான் தங்கமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நகைங்கிற தோற்றமானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தாக்கா இங்கு எல்லா பொருள்களும் எல்லா நகைகளும் தங்கமாகவே இருக்கின்றன. அதனால் தங்கமாகிய என்னிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன, அல்லது எல்லா நகைகளுள்ளும் தங்கமாகிய நான் ஒருவனே இருக்கின்றேன் என்று பார்க்கிறது. அப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது? இதுவரைக்கும் இருந்த அந்த பேத உணர்வானது நீங்கி விடுகின்றது. நான் வேற இது வேற என்ற நகைன்னு வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது சின்னது பெரியது, அழகா இருக்கு, அழகில்லை, புதிய மாடல் பழைய மாடல், அதெல்லாம் பேதம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். வாஸ்தவமா இருக்கிற பொருள் ஒன்றுதான். அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கின்றது. அதுல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. தங்கத்துல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நகையில புதுசு பழசுன்னு சொல்லலாம், சின்னது பெரியதுன்னு சொல்லலாம். ஆனா அடிப்படை பொருள், மூலப்பொருள், உண்மை பொருள்ல எவ்விதமான மாறுபாடும் இல்லை. அது ஒரே போல இருக்கின்றது. எவ்விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. அதே மாதிரி இந்த உலகம் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டதுன்னா ஆத்மாவிடத்தில் அனைத்தும் இருக்கு. இந்த பேதங்கள் எல்லாம் உடல்ல, தோற்ற மாத்திரமான உடல்ல தான் வேறுபாடு இருக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிடத்தில் எவ்விதமான பேதமும் இல்லை. அது ஒன்றுதான். இதன் மூலம் என்ன? இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அபிமானமானது நீங்குகின்றது. உடம்ப சத்தியமா நினைக்கிறதுங்கிறது நீங்குகின்றது. சத்தியம் ஆத்மாதான், உடம்பு இல்லை. ஆத்மாதான் சத்திய வஸ்து. உடம்பு அதன் மேல தற்காலிகமா இருக்கக்கூடிய தோற்றம். அதனால நாம அஜ்ஞானத்துல இந்த ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் என்ன நினைக்கிறோம்? உடம்பு தான் நினைக்கிறோம். பொய்யான தற்காலிகமான உடம்பு தான் நாம நினைக்கிறோம். உடம்புல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் சத்தியம் நினைக்கிறோம். அதனால நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அல்லது நான் தாழ்ந்தவன், அவன் உயர்ந்தவன், நான் பணக்காரன், ஏழை, ஆண் பெண், கருப்பு சிவப்பு, இப்படி எண்ணற்ற பேதங்களை வைத்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தோற்றத்துல இருக்கக்கூடியது, வாஸ்தவமானது இல்லை. வாஸ்தவமா எந்த பொருள் இருக்கோ அதுல எந்த பேதமும் இல்லை. அதனால அந்த பேத உணர்வானது நீங்குகின்றது. உயிர்களிடத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை உணர்வு, அது வேறு, இது நான் வேறு, இது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற அந்த பேத உணர்வானது நீங்குகின்றது. அது தற்காலிகமா விவகாரத்துல இருக்கக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். அதுக்கு பரம சத்தியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அறியாமை. விவகாரத்துல அதை அப்படி பயன்படுத்துறோம். மூக்கில் போடுறோம், காதில் போடுறோம், அதானே? நகையா இருக்கிற பொழுது ரெண்டும் தங்கம் தான், மாற்றி போடுறது இல்லை. அது எங்க இருக்கோ அங்க இருக்கு. அது அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு. அதனால அது வேற வேற இடத்துல இருக்குங்கிறதுனால அது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது கிடையாது. தலை மேல வைக்கிறதுனால நெத்தி சுட்டு உயர்ந்ததுன்னா, மூக்கில் போடுறதுனால அது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா என்ன? ரெண்டும் ஒரே தங்கம் தானே. மதிப்பு அடிப்படை பொருள் ஒன்றுதான். அப்போ அது இருக்கிற இடத்துல அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு, அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதனால ஒன்றும் அடிப்படை பொருளுக்கு குறைவு இல்லை. அதனால பேதங்கள் விவகாரத்துல, இந்த மாதிரி இந்த உடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள் விவகாரத்துல தான். வாஸ்தவமா எல்லோரும் ஒரே ஆத்மாக்கள், ஒரே பிரம்மம். அந்த ஞானம் வர்ற பொழுது என்ன ஆகுது? இது வரைக்கும் உலகத்தின் மேல இருந்த இந்த வேறுபாடுகள், அது சத்தியம் நினைத்திருந்த விருப்பு வெறுப்புகள் போய்விடுகிறது. ஏன்னா வேறுபாடுகள் சத்தியம் நினைக்கிற பொழுது நல்ல ஒரு பொருளை விரும்புகிறோம், நமக்கு பகையான துன்பமான ஒன்றை வெறுக்கிறோம், அது வேண்டாம்னு நினைக்கிறோம். நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒன்றின் மேல நமக்கு வெறுப்பு வருகின்றது. அதனால இந்த விருப்பு வெறுப்பு வருது. அன்பு, கருணை, இரக்கம், பாசம், அப்புறம் இன்னொரு பக்கத்துல அதுக்கு எதிர்ப்பதமா பொறாமை, கோபம், வெறுப்பு, பகைவன் அப்படிங்கிற உணர்வெல்லாம் வருது. ஆனா இதெல்லாம் விவகாரத்துல இருக்கக்கூடிய ஒன்று, நிரந்தரமானதல்ல, பரம சத்தியமானது அல்ல அந்த ஞானம். அதனால முடிவு என்னது? இந்த ஞானத்தினால ததக ந விஜுகுப்சதே, அதனால் அவன் வெறுப்பை அடைவது இல்லை, கோபம் அடைவது இல்லை, யாரையும் நிந்திப்பது இல்லை, யார் மேல கருணை காட்டுவது என்பதும் இல்லை. கருணை காட்டலாம், ஆனா அதுவே அதீதமா போற பொழுது அது துன்பமாகுது. அதனால கருணை என்பது இந்த இடத்துல அதீதமான பற்று, அளவு கடந்த பற்று என்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட பொருளை தேர்ந்தெடுத்து அதன் மேல அதீதமான பற்று வைத்தல் என்பது இல்லை. இவர் அன்பு செலுத்தினா எல்லோரிடத்திலும் சமமா அன்பு செலுத்துறார். வெறுப்பு பண்ணானா வெறுப்பு பண்றது இல்லை, வெறுக்க முடியாது. அன்பு செலுத்தினா அன்பு செலுத்த முடியும்,
அந்த அன்பு ஏற்றத்தாழ்வோட காட்ட முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். அது எப்படி நீங்க ஏற்றத்தாழ்வு பண்ண முடியும்? ஏற்றத்தாழ்வு இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரே பொருள் தான் சமமா இருக்கு பார்க்கிற பொழுது. ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. அதனால எல்லா எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஒரே மாதிரி கருணை காட்டலாம், அன்பு காட்டலாம். ஆனா ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுல அதீதமான அன்பு செலுத்துதல் என்பதோ அல்லது வெறுத்தல் என்பதோ செய்வது இல்லை. அதான் அதனுடைய பலன். அந்த ஞானத்தினுடைய பலன். உலகத்தின் மேல அவனுக்கு வெறுப்பு என்பது இல்லை, அல்லது அதீதமான பற்று என்பதும் இல்லை. ந விஜுகுப்சதே. அவன் கருணை, தயைனுங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஜுகுப்சா அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. நிந்திக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு, வெறுக்கிறதுங்கிற அர்த்தம் இருக்கு, பாதுகாக்கிறதுங்கிற அர்த்தம் இருக்கு, அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, அந்த தயை, கருணை, பற்று அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இது எதுவுமே அவன் செய்வது இல்லை. அதாவது ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுங்கிறது இல்லை. இவர் எல்லாவற்றையுமே எல்லோரையுமே சமமாக பார்க்கிறார். தன்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே அனைத்தையும் பார்க்கிறார். அதனால நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம அன்போட தானே பார்க்கிறோம். அதே அன்போட எல்லா உயிர்களையும் பார்க்கிறார். அதனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னா, ஏன்னா அது நான் பார்க்கிற பொழுது அதனுடைய வாட்டம் என்னுடையதாக ஆகின்றது. அப்போ அதை சரி பண்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணா முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா இருக்கட்டும். அது அந்த உடம்புல தோற்றத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு, உள்ள இருக்க ஆத்மாவில் மாறுபாடு இல்லை. அதனால அன்பு செலுத்துதல் என்பது சமமாக இருக்கு. தன்னை பார்ப்பது போல உலகத்தை பார்க்கிறார், தன்னை நேசிப்பது போல உலகத்தை நேசிக்கிறார். ஆனா யாரையும் எதையும் வெறுப்பது இல்லை, நிந்திப்பது இல்லை, குறை சொல்றது இல்லை. முக்கியமா தானே. நம்ம அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, உலகம் சரியில்லை, அரசியல் சரியில்லை, நாட்டு நடப்பு சரியில்லை, இல்லை அந்த மதத்தை சேர்ந்தவன் சரியில்லை, இந்த ஜாதியை சேர்ந்தவன் சரியில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தரை நம்ம குறை சொல்கிறோம். அல்லது வீட்டுக்குள்ளேயே மாமனார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, வேற என்னெல்லாம் இருக்கு, நமக்கு தெரியுது, இதெல்லாம் சரியில்லைன்னு ஏதோ ஒன்று எல்லாத்தையும் சரியில்லைன்னு சொல்கிறோமே ஒழிய நாம் சரியாக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. நாம் எப்படி ஒரு சமயம் சரியாக இருக்கும், ஒரு சமயம் சரியாக இல்லையோ அதே மாதிரி தான் எல்லாரும். ஆனால் விவகாரம்னு பார்த்தா நாமளும் எல்லா இடத்துலையும் முழுசாக இல்லை, நம்மள்கிட்டையும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற மனிதர்களிடத்திலும் இருக்கு. அது உடம்போட தர்மம் அப்படி இருக்கும். ஆனா ஆத்மான்னு பார்த்தா அது ஒரே மாதிரி இருக்கு, எவ்விதமான மாறுபாடும் அடைவது இல்லை, அது பூர்ணமானதாக இருக்கின்றது. அதனால நான் பூர்ணமானவன்னா இங்கு எல்லாமே பூர்ணமானது. மற்றது அறகுறைன்னா நானும் அறகுறை. அதனால அதை அங்கிருந்து பார்க்கணும். பூர்ணமானவன்கிறத இங்கிருந்து பார்க்கணும். நான் பூர்ணமானவன், எல்லாம் பூர்ணமானவன். அப்புறம் அறகுறைன்னு நம்மள சொல்றது இல்லை. நாம சரியா இருக்கும், மற்றவன் தான் சரியில்லை, எல்லாம் அறகுறைன்னு சொன்னேன், எல்லாம் அறகுறைன்னு சொன்னா நாமளும் அறகுறை தான். அதனால அவர்தான். அதனால நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது அந்த அடிப்படையிலே உலகத்தை பார்க்கணும். அல்லது உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே நம்ம பார்க்கணும். அதனால ரெண்டும் சொல்லி இருக்கு. எல்லா பூதங்களிடத்திலும் எல்லா பூதங்களையும் ஆத்மாவிடத்தில் தன்னிடத்தில் பார்க்கிறான், அப்புறம் தன்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறான். அதனால நாம எப்படி நம்மை பார்க்கிறோமோ அல்லது உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ அது ஒரே மாதிரியா இருக்கணும். அதற்கு அடுத்த மந்திரம். அதனால இந்த அளவுல இந்த 6வது மந்திரத்தோட அர்த்தத்தை நினைவுபடுத்தி கொண்டோம். அதனால சென்ற வகுப்புலேயே பார்த்தாச்சு. என்ன பார்த்தோங்கிற கருத்தை, சாரத்தை நினைவுபடுத்தி கொண்டோம். அடுத்து 7வது மந்திரம். பதினைந்தாவது பக்கத்துல இருக்கு. 6வது மந்திரத்தில் இருக்க அதே கருத்து இன்னும் ஒரு முறை சொல்லப்படுது. கூடுதலா இந்த ஞானத்தினுடைய பலன், ஞான சொரூபம் சொல்லப்பட்டு ஞானத்தினுடைய பலனையும் மேலும் சொல்லுகின்றது. ஈஷாவாஸ்யோபனிஷத் 7வது மந்திரம். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதஹ தத்ர கோமோக கஸ்வோகஹ ஏகத்வம் அனுபஷ்யதஹ யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதஹ தத்ர கோமோக கஸ்வோகஹ
ஏகத்வம் அனுபஷ்யதः என்னுடைய பாஷ்யம் பார்த்தாக்கா ஒரே வரி இருக்கு. இப்பொருளையே வேறு மந்திரமும் கூறுகிறது. சம்ஸ்கிருதத்தில் சொன்னா, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத ஒரு வரி படிக்கிறேன், திரும்ப சொல்லலாம். பாஷ்யம். இமம் அர்த்தம் அன்யோ அபி மந்திரஹ ஆக. இந்த அர்த்தத்தையே அடுத்த மந்திரமும், இந்த 7வது மந்திரம், 6வது மந்திரத்தில் சொன்ன அர்த்தத்தையே 7வது மந்திரமும் கூறுகின்றது. ஏற்கனவே முதலே சொன்னாரு, இந்த வேதத்துக்கு சாஸ்திரத்துக்கு மந்திரங்களை மேலும் மேலும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றதுல சோம்பல் என்பது இல்லை. எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லும். நமக்கு அது மனசுல உரைக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லும். அதோட சொன்னதே மட்டும் சொல்லல, கூடுதலாகவும் சில பலன்களை சொல்லி இருக்கின்றது. மந்திரார்த்தம். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ ஆத்மா ஏவ அபூத் விஜானதஹ. ஆத்மா யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத் விஜானதஹ. இது முதல் வாக்கியம், முதல் வரி. தத்ர ஏகத்வம் அனுபஷ்யதஹ கஹ மோகஹ கஹ சோகஹ. வாக்கியமாக ஆக்கிறவோடு மாற்றி சொல்லியிருக்கு. தத்ர ஏகத்துவம் அனுபஷ்யதக மோகஹ மோகஹ கஹ சோகஹ கஹ. யஸ்மின் முதல் வார்த்தை யஸ்மின். யஸ்மின்னா எந்த, ரெண்டு அர்த்தம். யஸ்மின்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். எந்த நிலையில் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த நிலையில்னா எந்த அவஸ்தையில், எந்த நிலையில், அல்லது எந்த காலத்தில். எந்த காலத்தில், எப்பொழுதுன்னு அர்த்தம். ஒருவர், ஒரு ஜீவன், ஒரு ஜீவன் எந்த காலத்தில் அல்லது எந்த நிலையில், அவனுடைய பக்குவ நிலையில எந்த நிலையில். விஜானதஹ கடைசி வார்த்தை விஜானதஹ. அல்லது ஸ்லோகத்தில் இருக்கிறபடி எடுத்துக்கொண்டாக்கா சர்வாணி பூதானி, நமக்கு பதார்த்தம் இருக்கு. சர்வாணி அப்படின்னா எல்லா அப்படின்னு அர்த்தம். பூதானி உயிர்களும், எல்லா பூதங்களும்னு இருக்கு. எல்லா பூதங்களும்னா ஏதோ பேய் பிசாசு பூதம்னு இல்லை, நாம தான். எல்லா உயிர்னாக்க பூத்தம்னாக்க உயிர் ஜீவன் எதெல்லாம் பிறந்து வந்திருக்கோ அதுக்கெல்லாம் பூத்தம்னு பேர். அதனால பூத்தம்னா நம்ம வேற அர்த்தம் வச்சிருக்கிறோம். அதனால பூத்தம்னா அது நாம தான், உயிர் தோன்றி வந்திருக்கக்கூடிய, பிறந்து இருக்கின்ற அனைத்தும். அதனால எல்லா உயிர்களும் அப்படின்னு அர்த்தம். அதனால தமிழ் அர்த்தம் பண்ற பொழுது அப்படியே பூதங்களும்னு போட்டுறாங்க. நம்ம புரியுது, உயிர்களும்னு போட்டுக்கொள்ளணும். எல்லா உயிர்களும், எல்லா ஜீவர்களும். ஆத்மா ஏவ அபூத், ஆத்மாவாகவே இருக்கின்றது. அதனால ஆத்மா ஏவனா ஆத்மாவாகவே இருக்கின்றது. எல்லா உயிர்களும் ஆத்மாவாகவே இருக்கின்றது என என்று நீங்க சேர்த்துக்கொள்ளணும். விஜானதக, விஜானதகனா அறிபவனுக்கு, உணர்பவனுக்கு. தத்ர, தத்ர அப்பொழுது, தத்ரனா அப்பொழுது. ஏகத்துவம் ஏகத்தன்மையினை, ஆத்மாவின் ஏகத்தன்மை. அதனால எல்லா உயிர்களும் ஆத்மாவா இருக்கு. ஆத்மா எத்தனையா இருக்கு? ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதனால ஆத்மா உயிர்கள் என்று இதுவரைக்கும் பன்மை பார்த்தால், இப்ப ஆத்மாதான் உயிர்கள் அனைத்தும் ஆத்மாவாக இருக்கிறதுன்னு பார்த்த பிறகு எஞ்சி இருக்கிறது ஆத்மாதான். அதனால ஆத்மாவின் ஏகத்தன்மையை அனுபஷ்யதக பார்ப்பவனுக்கு, தொடர்ந்து பார்ப்பவனுக்கு, இடைவிடாமல் பார்ப்பவனுக்கு. மோகஹ கஹ ஏது, கஹனா ஏது, மோகமானது ஏது. அதே மாதிரி சோகஹ கஹ ஏது, சோகமானது ஏது. ஏதுங்கிறது இங்க இல்லைங்கிற அர்த்தம். ஏதுன்னு கேட்டா இருக்காதுங்கிற அர்த்தத்துல ஆக்ஷேபார்த்தம்னு பேர். அவனுக்கு ஏதுன்னு, அவனுக்கு அறிவு என்பது ஏது அப்படின்னு கேட்டான். அவனுக்கு எங்க அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கேட்கிறோம்? இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்றோம். ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணானாக்கா அவனுக்கு அறிவெங்க அப்படின்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க மோகம் ஏது சோகம் ஏதுனாக்கா அவனுக்கு மோகமும் இல்லை சோகமும் இல்லை. இந்த ஆத்ம ஞானம் உடையவனுக்கு, ஆத்மாவினுடைய, ஆத்மாவை எப்பொழுதும் எல்லா உயிர்களிடத்திலும் காண்பவனுக்கு, ஆத்மாவின் ஏகத்தன்மையை அறிபவனுக்கு மோகம் என்பது இல்லை, சோகம் என்பது இல்லை. ஏன்னா மோகம் சோகம் ஏற்படுவதற்கான காரணம் இல்லை. காரணம் இருந்தால் தானே அது வரும்.
காரணமே இல்லைங்கிற பொழுது அது ஏற்படாது. அதனால என்னது, துக்கம் இல்லாம இருப்பான். அதனால சோகமானது நீங்கும். சர்வ துக்க நிவர்த்திங்கிறது இந்த ஆத்ம ஞானத்தினால கிடைக்கும். எல்லாம் துக்கம் போச்சுன்னா சோகம் போயிடும். சோகமே துக்கம் தான். துக்கத்தினால சோகம் வருது. அதனால் துக்கமானது இல்லை, ஆகவே சோகமானது இல்லை. அப்புறம் மோகம் என்பது இல்லை. மோகம் மயக்கம், தவறாக புரிந்து கொள்ளுதல் என்பது இல்லை. மோகம் இல்லை, அதனால சோகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்பொழுதும் சுகமா ஆனந்தமா இருப்பான். இதே உலகத்துல தான் இருக்கிறான், அதே உடம்போடு தான் இருக்கிறான். ஆனா இதுவரைக்கும் அனுபவித்த அந்த சம்சாரத்தில் இருந்து விடுதலை அடைந்தவனாக ஜீவன் முக்தனாக இருக்கிறான். ஜீவன் முக்தனா என்னது? துக்கம் இல்லாமல் இருக்கிறதா ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தனா ஏதோ அதீத நிலையில இருக்கிறவன் அர்த்தம் இல்லை. சோகம் மோகம் யாருக்கு இல்லையோ அவன் ஜீவன் முக்தன். சோகமும் மோகமும் இந்த உலகத்தை பார்த்து மயங்கிறதுங்கிறது இல்லை. எந்த விதத்திலும் எந்த காரணத்தை கொண்டு மனதில் துக்கத்தை அடைதலும் இல்லை என்றால் அவன் தான் ஜீவன் முக்தி. ஆனால் முக்திங்கிறது இந்த சோக மோகத்திலிருந்து விடுபடுறது தான் முக்தி. துக்கத்திலிருந்து, கவலையிலிருந்து, மனக்கவலையிலிருந்து விடுபடுதல் என்பது தான் முக்தி. அதான் நிரந்தரமான விடுதலை. மற்ற லௌகிக்கமாக நம்ம இந்த சோகம் மோகம் போகிறதுக்காக எவ்வளவோ காரியம் பண்ணுறோம். பணம் இருந்தால் சோக பிரச்சனைலாம் சரியாயிடும், அல்லது உறவுகள் இருந்தால் சரியாயிடும். ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் இருந்தாக்க நம்ம பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை தீர்ந்துட்டா துன்பம் இல்லை, துன்பம் இல்லைன்னா சோகம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சோகம் போகிறதுக்காக பல விதமான முயற்சிகளை பண்ணுறோம். அதெல்லாம் ஓரளவுக்கு சோகத்தை போக்குது, ஆனால் நிரந்தரமாக போக்குவது இல்லை. போக்குன மாதிரி இருக்கு. உண்மையிலே சோகத்தை போக்குதுங்கிறது இல்லை, துன்பத்தை நீக்குதல் என்பதும் இல்லை. அது நீக்கின மாதிரி அந்த நேரத்துக்கு தெரிகின்றது, மீண்டும் வருகின்றது. அந்த பிரச்சனை இல்லைன்னா வேற பிரச்சனைனால வருது. அது ஒரு பிரச்சனை சரி பண்ணா அப்புறம் பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சானா அடுத்த பிரச்சனை வருது, அடுத்த காரணம், சோகத்துக்கு அடுத்த காரணம் வருதுன்னு. ஆனால் சோகம் மோகம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சோகம் மோகம் இல்லாமல் போறது தான் முக்தி, ஜீவன் முக்தி. அது இந்த ஞானத்தினால கிடைக்கும். எந்த ஞானத்தினால கிடைக்கும்? எப்பொழுது ஒருவன். அதனால் எப்பொழுதுங்கிறது யார் ஒருவன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் எந்த காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், எந்த அவஸ்தைன்னு எடுத்துக்கொள்ளலாம். யாரா இருந்தாலும் எவன் ஒருவன் இவன் தான் இதை அடைய முடியுங்கிறது இல்லை. ஞானினாக்கா அவன் எக்ஸ்ட்ராடினரி பெர்சன் தான். அவன் ஏதோ அதீதமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை. அவரும் நம்மளை மாதிரி ஜீவனாக வந்தவர் தான், சம்சாரத்தில் இருந்தவர் தான். அப்புறம் ஞானத்தினால் அவர் விடுதலை அடைந்திருக்கிறார். அதனால் எவன் ஒருவன்னா யார் ஒருவர் இந்த ஞானத்தை அடைகிறானோ, யார் ஒருவன் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் ஆத்மாவை தொடர்ந்து பார்க்கிறானோ, அல்லது யார் ஒருவனுக்கு பார்க்க முடிகின்றதோ அவன் சோக மோகத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அதனால் இது யூனிவர்சல். யார் வேணாலும் அடையலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தை பருவத்தில் இருக்கலாம், இல்லை இளைஞனாக இருக்கலாம், முதியவனாக இருக்கலாம், அல்லது எந்த மதத்தில் எந்த ஜாதியில் இருக்கலாம். அது விஷயம் அல்ல, யாருங்கிறது விஷயம் அல்ல. யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவனால் முக்தனாக இருக்க முடியும். அதில் எவன் ஒருவன்கிறது. அப்புறம் எந்த காலத்தில் வரும் அப்படின்னா, ஒருவனுக்கு எந்த காலத்திலையும் வரலாம். எந்த காலத்தில் வருதோ அந்த காலத்தில். ஒருத்தருக்கு இளம் பருவத்திலேயே வரலாம், ஒருத்தருக்கு நடுத்தர வயதில் வரலாம், முதிய பருவத்தில் வரலாம், அல்லது எந்த ஜென்ம காலம்ங்கிறது ஜென்மத்தையும் குறிக்குது. எந்த ஜென்மத்தில் வருகிறதோனா ஒருவனுக்கு, ஒரு ஜீவனுக்கு. ஏன்னா எல்லா ஜீவனும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையணும், சோக மோகத்திலிருந்து விடுதலை அடையணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோருடைய விருப்பமும் அதுதான். யாருக்கு இதில் இந்த துன்பத்திலேயே இருக்கணும்னு விருப்பம் கிடையாது. எல்லோருமே துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும்னு தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி விடுதலை அடையிறதுங்கிறது சரியாக தெரியாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் தேடிக்கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கோணத்தில் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். தவறான பாதைகளில், தவறான இடத்துல அதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் அடையாமலே நம்மளுடைய பயணமானது முடிவில்லாமல் பல பிறவிகளாக போய்கொண்டு இருக்கின்றது. அப்படி போய்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவ யாத்திரையானது எந்த காலத்தில், அதனால் அந்த ஒரு ஜீவனுக்கு, ஒரு தனிப்பட்ட ஜீவனுக்கு எந்த காலத்தில் இந்த ஞானமானது வருகின்றதோ, எந்த பிறவியில், எந்த காலத்தில், எந்த நேரத்தில் இந்த ஞானமானது வருகின்றதோ அப்பொழுதே அவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் கைலாசத்துக்கு போய்ங்கிறதும் இல்லை. எப்பொழுதும் அவனால் இந்த ஞானத்தை, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் ஞானத்தை, ஆத்மாவை பார்க்க முடிகின்றதோ அப்பொழுதே அவன் சோக மோகத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் ஆகின்றான். அதனால் அந்த காலங்கிறது
ஜீவனுக்கு எப்பொழுது வருகிறதுங்கிற குறிக்கிறது. அப்புறம் எந்த அவஸ்தையில்னா எஸ்மிங்கிறது எந்த நிலையில், எந்த நிலையில்னா எந்த நிலையில், எந்த பக்குவத்தில், எந்த மனசோட அவஸ்தை. அதனால அவஸ்தைங்கிறது மனதோட அறிவு நிலை. எப்பொழுது அவனுக்கு அது விளங்குகின்றதோ அப்படி எந்த அவஸ்தைன்னா எப்போ அவனுடைய மனதில் இந்த ஞானமானது நிலை பெறுகின்றதோ. ஏன்னா பாடம் கேட்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட கேட்கலாம். எப்பொழுது அவனுக்கு அது புரிக்கின்றதோ, புரிகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்கூலில் பாடம் படிக்கிறான், முதல் பெஞ்சில் இருக்கிற ஆளுக்கு முதல் தடவை நடத்தின உடனே புரிஞ்சிருது. கொஞ்சம் நடுவில் இருக்கிறவனுக்கு 2-3 தடவை சொல்லணும். லாஸ்ட் பெஞ்சில் மாப்பிள்ளை பெஞ்சில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் ஒரு 4-5 தடவை சொல்ல. இல்லைன்னா அதுக்கு மேலே தனியாக ஒரு டியூஷன் போகணும். அப்புறம் இன்னும் 4-5 அட்டம்ப்ட் கூட பண்ணுவேன். பாடம் அதே தான், பாடம் அதே தான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இருக்குல்ல. அவன் ஆசிரியர் பாடம் நடத்தினாலும் உள்ளே போகாமல் அவன் காதுக்குள்ளே வேற ஏதோ தடை வச்சுருந்தான்னா, மனசில் வேற ஏதோ சிந்தனை இருக்குது, வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். அவனுடைய குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் இருக்குல்ல. அவன் கடைசி பெஞ்சில் இருக்கிறான், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் சரியில்லாமல் இருக்கிறான்னா அதுக்கு அவன் மட்டுமா காரணம்? அவனால் படிக்க முடியலைன்னா அவன் மட்டும் காரணம் இல்லை. அவனுடைய குடும்ப சூழ்நிலை, வீட்டில் என்ன இருக்காங்க, அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள எப்படி எப்படி உறவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதனால் அதெல்லாம் அவ்வளவு தடைகள் இருக்கிற பொழுது அவன் அதை மீறி ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அதெல்லாம் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறதுனால பாடம் போக மாட்டேங்குது. அது பிரதிபந்தம் இருக்கிறதுனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ எந்த நிலையில் அவனுக்கு அந்த பிரதிபந்தம்லாம் போகுதோ அப்போ வேலை செய்யும். அதே மாதிரி நமக்குள்ளேயும் இருக்குது. இந்த வேதாந்த விஷயம் உள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ பிரதிபந்தங்கள் வைத்திருக்கிறோம். அதெல்லாம் எப்போ காலியாகுதோ அப்போ அந்த நிலையில் மனசு அப்போ அந்த பக்குவத்தை அடைகின்ற பொழுது அப்போ அது வேலை செய்யும். அதனால் எந்த அவஸ்தையில் எஸ்மின்ங்கிறதுக்கு அந்த அர்த்தம். எஸ்மின்னா விஜானத்தக விசேஷமாக அறிகின்ற ஞானிக்கு, அதனால் அறிகின்றவன் உணர்பவனுக்கு. அதனால் எஸ்மின் விஜானத்தக எந்த காலத்தில் எந்த அவஸ்தையில் எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனுக்கு. விஜானத்தகங்கிறதுக்கு உணர்பவனுக்கு. என்ன உணர்தல்? சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத், எல்லா உயிர்களும் ஆத்மாவாகவே இருக்கின்றது என்று. சென்ற மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, சென்ற மந்திரத்தில் உலகத்தில் நம்ம பலவிதமான பேதங்களை பார்க்கிறோம். எந்த அடிப்படையில்? உடல் அடிப்படையில் பேதங்களை பார்க்கிறோம், வேறுபாடுகளை பார்க்கிறோம். உடம்போட அடிப்படையில் இந்த உடம்பு வேற அந்த உடம்பு அடி வேறன்னு சொல்லி உடலோட அடிப்படையில், அதாவது அனாத்மாவுக்குள்ள பேதத்தை வேறுபாட்டை பார்க்கின்றோம். உடல்களுக்குள்ள பலவிதமான உடல்கள் இருக்கு, அதற்குள்ள நமக்கு வேறுபாடு பார்க்கிறோம். அங்கே ஆத்ம ஞானம் சாஸ்திரம் என்ன சொல்லுது? எல்லா உடல்களுக்குள்ளும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லி இந்த உடல்களுக்குள்ள பேதம் பார்க்கிறது என்பது தேவையில்லாததுன்னு அதை நீக்குது. இந்த உடல்களுக்குள்ள ஜீவர்களுக்குள்ள எல்லா ஜீவர்களுக்குள்ளும் ஒரே ஆத்மா தான் இருக்குங்கிற ஞானத்தை கொடுப்பதன் மூலமா உடல்கள் உயிர்கள் இந்த உடம்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீ ஏற்றத்தாழ்வு பார்க்காதே, பேதம் பார்க்காதே. இதற்கெல்லாம் அடிப்படை உள்ள ஒன்று தான். நகைங்கிறதோ அல்லது அலைங்கிறதோ இல்லை மண் பானைங்கிறதோ அந்த பேதத்தை வைத்து கொண்டு நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு பார்க்காத எல்லாவற்றுள்ளும் ஒரே பொருள் தான் இருக்குன்னு அனாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பேதத்தை நீக்கியது. அனாத்மாவுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, அதன் மேல விருப்பு வெறுப்பு கொள்றது. ஏன்னா அந்த விருப்பு வெறுப்பு தான் நம்மளுடைய இன்ப துன்பத்துக்கு காரணமா இருக்கு. இந்த உடல்கள் மேல இருக்கக்கூடிய தோற்றங்கள் மேல இருக்கக்கூடிய அபிமானம், அதுதான் நமக்கு விருப்பு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. அதுதான் நம்மளுடைய இன்ப துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? இந்த உடல்கள் இந்த தோற்றங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம், எல்லாவற்றுள்ளும் ஒரே பொருள் தான் இருக்கு. அந்த ஞானத்தினால மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை நீக்கிப்பது. அப்ப இந்த பேதம் உண்மை இல்லை, அனாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் உண்மை இல்லைன்னு சென்ற மந்திரத்துல சொல்லிச்சு. ஆனா அங்க இன்னொரு கருத்து வருது. இப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனாத்மாவுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. எல்லா அனாத்மாவுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குன்னு ஆத்மாவை பார்க்கறது. இப்போ முதல்ல அனாத்மாவை பார்க்கிறோம், அனாத்மாவுக்குள்ள ஆத்மாவை பார்க்கிறோம்னா நகைகளை பார்க்கிறோம், நகைக்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்தை பார்க்கிறோம். முதல்ல நகை தான் நமக்கு தெரியுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நகைங்கிறது தோற்றம் மாத்திரம், உள்ள இருக்க தங்கத்தை பார்த்து பழகுனா. மனுஷனை பார்க்கிற பொழுது அவனுடைய மனசை பார்த்து பழகு. வெறும் தோற்றத்தை வச்சு கருப்பா இருக்கான் சிவப்பா இருக்கான் வெள்ளையா இருக்கான் போய் சொல்ல மாட்டான்னா.
அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் தோற்றத்தை வைத்துக்கொண்டு நெட்டையா இருக்கா குட்டையா இருக்கா அதனால இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வெறும் தோற்றத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களை எடை போடாத, அவர்களுடைய உள்ள இருக்கிறது மனசை வைத்து கூட இடப்படாது. அவன் விவகாரத்துல கூட அவன் முன்ன பின்ன இருக்கலாம். அது அவனுடைய வளர்ந்த சூழ்நிலை, அவன் இருக்கக்கூடிய பல காரணங்கள் இருக்கு. எல்லா சமயத்திலும் ஒருத்தன் கெட்டவன் கெட்டவனாவே இருப்பாங்கிறது கிடையாது, நல்லவன் நல்லவனாவே இருப்பாங்கிறது கிடையாது. ஒரு பொழுது தப்பு பண்ணாங்கிறதுனால அவன் எப்பொழுதும் தப்பு பண்ணுவான், அவன் கெட்டவன் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பொழுது சரியா இருக்காங்கிறதுனால அவன் எப்பொழுதும் யோக்கியனா இருப்பான்னு முடிவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் சரீரம் சார்ந்தது, மனசு சார்ந்தது, சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற குணங்களை சார்ந்தது. அதெல்லாம் காலத்தினால் மாறுபடக்கூடியது. அது எது எப்படி மாறுபட்டாலும் உள்ள மாறுபடாத ஒன்று இருக்கு, ஆத்மா இருக்கு. அதை பார்க்க பழகிக்கொள், அதை பிடிக்க பழகிக்கொள்னு அந்த பேதத்தை நீக்கியது. ஆனா இப்ப அனாத்மா ஆத்மா ரெண்டு இருக்கு. அனாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பேதத்தை விட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சத்தியத்துவம் கொடு என்று போத மந்திரத்துல சொன்னது. இந்த மந்திரத்துல அடுத்த படிக்கு ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு சொன்னமே. அப்ப ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு இருக்கான்னா இல்ல, ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அனாத்மான்னு இல்லைன்னு. அந்த அனாத்மாங்கிறதே தோற்ற மாத்திரம், அது போய் அனாத்மாவே இல்லை, ஆத்மா தான் இருக்குன்னு. அல்லது ஆத்மா தான் அனாத்மாவாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால ஆத்மா அனாத்ம பேதம் அப்படிங்கிறதை நீக்குது. இறைவன் உலகம்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா உடல்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் பாருங்கிறது போன மந்திரத்துல சொன்னது. இந்த மந்திரத்துல என்னன்னா இறைவன் தான் இருக்கிறான், உலகம்ங்கிறது இல்லைன்னா. இறைவன் தான் எல்லாமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அதனால உலகம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்கிற லெவலுக்கு சொல்லுகின்றது அந்த அடுத்த நிலை. அதனால அந்த நிலையில நமக்கு புரியணும், அனாத்மா அனாத்ம பேதமே இல்லைன்னா. ஏன்னா ஆத்மாதான் இருக்கு, அனாத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை. இல்லை இருந்தா தானே நீங்க பேதப்படுத்த முடியும். அனாத்மான்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொண்டா தான் ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு சொல்ல முடியும். ஆத்மாதான் சத்தியமா இருக்கு, அனாத்மா வெறும் தோற்றமா இருக்குங்கிற பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய ஒரு நிழல் இருக்குன்னா அந்த நிழலையும் அந்த மனுஷனையும் ஒப்பிட முடியுமா? ரெண்டு மனுஷன் சொல்ல முடியுமா? அந்த நிழல்ங்கிறது நிழல் மாத்திரம், அதை இந்த மனுஷனோட ஒப்பிட முடியாது. மனிதன் சத்தியமானவன், நிழல்ங்கிறது உண்மையில் இல்லவே இல்லை. அதனால அங்க ரெண்டு இல்லை. நம்ம கண்ணாடியில முகத்தை பார்க்கறதுனால கண்ணாடியில ஒரு ஆளு வெளியே ஒரு ஆளு ரெண்டு பேர் இருக்கிறோமான்னு இல்லை, ஒரே ஆள் தான் இருக்கிறோம். ஒண்ணுதான் உண்மை. அதுதான் இங்க சொல்றது. ஆனா எப்பொழுது, எந்த அவஸ்தையில், எந்த நிலையில் எல்லா உயிர்களும் ஆத்மாவாகவே இருக்கிறது. அதனால முதல்ல உயிர்களுக்குள்ள ஆத்மாவை பார்க்கிறதுன்னு முதல்ல சொன்னது. வித்தியாசம் பார்க்கணும். உயிர்களுக்குள்ள ஆத்மாவை பார்க்கிறதுன்னு முதல்ல சொன்னது. இப்ப என்னன்னா எல்லா உயிர்களும் ஆத்மாவாகவே இருக்கிறதுன்னா உயிர்கிறது ஒன்று இல்லை, உயிர்கிறது ஒன்று இல்லை. முதல்ல சொன்னது நகைக்குள்ள தங்கத்தை பாருன்னு. அது வரணும். நகை எல்லா நகைகளுக்குள்ளும் தங்கத்தை பார்க்கிறான் போன மந்திரத்துல சொன்னது. இந்த மந்திரத்துல என்னது, எல்லா நகைகளையும் தங்கமாகவே பார்க்கிறான். ரெண்டும் உண்மைதானே? ரெண்டும் ஒண்ணுதானே, அர்த்தம் ஒண்ணுதான். நகைக்குள்ள தங்கத்தை பார்க்கிறதோ எல்லா நகைகளையும் தங்கமாகவே பார்க்கிறான்னா என்ன அர்த்தம்? நகைன்னு ஒண்ணு சத்தியமா இல்லை, தங்கத்துக்கு வேற சத்தியமா இல்லை. அதனால நகை தங்கம்னு பேதப்படுத்துறதுங்கிறது இல்லை, வேறுபாடு படுத்துறதுங்கிறது இல்லை. அதான். அதனால இது ஆதார ஆதேய சம்பந்தம் அப்படின்னு உண்டு. போன மந்திரத்துல சொன்னபடி பார்த்தாக்கா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அனாத்மா எல்லா அனாத்மாவுக்குள்ளும் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்மா மேல அனாத்மாவானது இருக்கின்றது அப்படின்னு சொல்ற மாதிரி. மேஜை இருக்கு, மேஜை மேல புஸ்தகம் இருக்கிறதுன்னா மேஜைன்னு ஒண்ணு இருக்கு, புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு பொருளா இருக்கு. அப்ப மேஜைங்கிறது வேற, புஸ்தகம்ங்கிறது வேற அப்படிங்கிற அர்த்தம் வருது. இது மாதிரி ஆத்மான்னு இருக்கு, அனாத்மான்னு இருக்கு, அல்லது இறைவன்னு இருக்கு, உலகம்னு இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார் அப்படிங்கிற கருத்து போன பாட்டுல இங்க என்ன சொல்லுது, உலகம் இந்த மேதை புஸ்தகம்னு சொல்ற பொழுது இதற்கு ஆதார ஆதேய சம்பந்தம்னு பேர். இது ஆதாரம். ஆதாரம்னா தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆதேயம்னா அது தாங்கப்படுவது, எது அது மேல உட்கார்ந்துருக்கோ அதுக்கு ஆதேயம்னு பேர். இந்த ஆதார ஆதேய சம்பந்தத்துல மேஜைன்னு ஒரு பொருள் இருக்கு, புஸ்தகம்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டும் தனித்தனியா பிரிக்க முடியும்.
தனித்தனியாக மேஜை இல்லாமல் புஸ்தகம் இருக்கும், புஸ்தகம் இல்லாமல் மேஜையானது இருக்கும். அப்போ மேஜை இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அந்த இருப்புத்தன்மையானது மேஜையோடையும் சேருது. மேஜைக்கும் சுதந்திரமான இருப்பு இருக்குது, புஸ்தகத்துக்கும் சுதந்திரமான இருப்பு இருக்குது. தற்காலிகமாக இதுக்குள்ள ஒரு சம்பந்தம் வருது. இது மேலே அது இருக்கிறதுனால அதை இரண்டும் தொடர்புடையதாக தெரிகின்றது. ஆனால் தனித்தனியான இருப்புடையது மேஜைக்கும் புஸ்தகத்துக்கும் இருக்குது. அப்படித்தான் நம்ம கடவுள் உலகம்ங்கிறத நினைக்கிறோம். கடவுள் உலகம் இருக்கு, கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? இங்கேயோ இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், இல்லை மற்ற மற்றொரு பரலோகம்னு சொல்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு லோகத்தில் சொல்கிறான், கண்டிப்பாக இங்கே இல்லை. அதுதான் இல்லவே எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிற ஆள் உண்டு, அது நாஸ்திகம். எங்கேயுமே கடவுள்னு ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் அது நாஸ்திகம். கடவுள் இருக்கிறாருங்கிறது ஆஸ்திகருடைய நம்பிக்கை. ஆனால் எங்கே இருக்கிறார்னா அவர் கைலாசத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், இல்லை கோயிலில் இருக்கிறாருன்னா கோயிலில் இருக்கிறார். அவ்வளோ எங்கேயோ நமக்கு தூரமாக இருக்கிறார், அந்நியமாக இருக்கிறாருங்கிறது தான் முதல் கருத்து. அப்புறம் சாஸ்திரத்தை படிக்கிற பொழுது அவர் அங்கே மட்டும் இல்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறார், ஆத்மாவாக எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கிறார், உலகம் இருக்கிறது. கடவுள் உலகத்தை படைத்தவராக, உலகத்திற்கு வேறானவராக இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறாருங்கிற கருத்துல இருந்து மாறி அவர் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறார். அப்போ உள்ள ஆத்மாவா கடவுள் இருக்கிறார், இந்த உடம்பும் இருக்கு, உலகமும் இருக்கு. ரெண்டும் தனித்தனி. அப்பயும் ரெண்டு இருக்கு, ஆத்மா இருக்கு, கரண்ட் இருக்கு, லைட் இருக்குண்ணா தானே. கரண்ட் இருக்கு, லைட் இருக்கு. அப்போ கரண்ட்டுங்கிறது தனியானது, லைட்டுன்னு ஒரு பொருள் தனியாக இருக்கு. லைட்டில் நிறைய 10 லைட் இருக்கு, 20 லைட் இருக்கலாம், 1000 லைட் இருக்கலாம், கோடி லைட் இருக்கலாம், அதில் சின்னது இருக்கலாம், பெருசு இருக்கலாம். அதில் வேறுபாடு இருக்கு. ஆனால் அதற்கு எல்லா லைட்டுக்குள்ளேயும் ஒரே மின்சாரம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது மின்சாரம்னு ஒன்று இருக்கு, லைட்டுன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு பொருள் இருக்குன்னு வருது. அப்படி சொல்கிற பொழுது ஆதார ஆதேய சம்பந்தம்னு பேர். அப்படித்தான் எல்லா துவைத்த மதங்களும் சொல்லுகின்றன. ஆனால் அத்வைத்தம் என்ன சொல்லுது, வேதாந்தம் என்ன சொல்லுது, உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமும் இறைவனும் ஆதார ஆதேய சம்பந்தத்தில் இல்லை. இந்த மேஜை புஸ்தகம் மாதிரி ரெண்டும் தனித்தனியான பொருள். இது ஜடமான ஒன்று, அது சேதனமான ஒன்று. அதனுடைய முன்னிலையில் இது இயங்குது, அதோட சம்பந்தத்தில் இது இயங்குது. அது இல்லைன்னா இது ஜடமாக இருக்கும். ஆனால் பிரகிருதி புருஷன்னா, பிரகிருதி ஜடமானது, புருஷன் சேத்தனமானவன். பிரகிருதியானது புருஷனுடைய முன்னிலையில் அது இயங்குகிறதுன்னு ரெண்டுக்கும் சத்தியத்துவம் கொடுத்து சொல்றதுங்கிறது துவைத்த சித்தாந்தம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுது, இந்த மேஜை புஸ்தகம்ங்கிற சம்பந்தம் இல்லை. மேஜைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மரம். இப்போ மரம் இருக்கிறது, மேஜை இருக்கிறது, அல்லது மர மேஜை இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். மர மேஜை இருக்கிறது, மரம் ஒரு வார்த்தை, மேஜைங்கிறது ஒரு வார்த்தை. மர மேஜை இருக்கிறது அப்படின்னு சொல்ற பொழுது, அல்லது மரத்தில் மேஜை இப்படி மேஜையில் புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி மரத்தில் மேஜை இருக்கிறது சொல்லலாம்ல. மரத்தில் மேஜை இருக்குல்ல, மரத்துல தானே மேஜை இருக்கு. மரத்தில் மேஜை இருக்கிறதுன்னு சொன்னா மரத்துக்கு மேஜைக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன கேள்வி. மரமேஜை இருக்கிறதுன்னு சொல்ற பொழுது எப்படி மேஜை புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்ற பொழுது இருப்புத்தன்மை மேஜையோட சேரும், மரத்தோடையும் சேரும், ரெண்டு தனித்தனியா இருக்கு. மரமேஜை இருக்கிறதுன்னு சொல்ற பொழுது இந்த இருப்புத்தன்மை, மரத்தை விட்டுட்டு மேஜை இருக்கிறதுன்னு சொல்லலாம், மரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம், மரமேஜை இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இந்த இருக்கிறதுங்கிறது மரத்தோட மட்டும்தான் சேரும், மேஜையோட நீங்க சேர்க்க முடியாது. ஏன்னா மேஜையும் மரத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. பிரித்தா மரம் இருக்கும், மேஜை இருக்கு. மரத்தை விட்டுட்டு மேஜைக்கும் தனியாக ஒரு இருப்பு இருக்கா? தனியாக ஒரு இருப்பு கிடையாது. மரத்தை ஒரு வடிவத்தில் நம்ம சேர்க்கிற பொழுது மேஜைங்கிற ஒரு பொருள் வருது. ஆனால் மேஜைன்னு வாஸ்தவமாக தனக்குன்னு சொந்தமான இருப்புத்தன்மை ஒன்று இல்லை. மரம்தான் மேஜையாக இருக்கிறது. அதனால் மரத்தில் மேஜை இருக்கிற பொழுது மரமானது மேஜையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதான் நம்ம மரம்தான் இருக்கிறது, மரம் மேஜையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் எத்தனை மேஜையை பார்த்தாலும் என்னது, எல்லா முதல்ல மேஜைகளுக்குள்ள மரத்தை பார்க்கிறது, நாற்காலியில் மரத்தை பார்க்கிறது, அப்புறம் மரம்தான் நாற்காலியாக இருக்கின்றது, மரம்தான் மேஜையாக இருக்கின்றது, அப்புறம் என்னது, மரம்தான் இருக்கு. மரம்தான் இருக்கிறது, மேஜைன்னு ஒன்று இல்லைன்னா
அதனால இரண்டாவது பொருள் இல்லைங்கிற அத்வைத திருஷ்டி, அத்வைத ஞானம் அதான் சொல்லுது. அதனால எல்லா உயிர்களையும் எல்லா பூத்தங்களும் யாருக்கு எப்பொழுது ஆத்மாவாகவே இருக்கின்றதோனா, அது ஏற்கனவே ஆத்மாவாக தான் இருக்கு. எப்பொழுது ஒருவன் அனைத்தையும் ஆத்மாவாகவே அறிகின்றானோ காண்கின்றானோ, அதனால உலகம் இருக்கு, இறைவன் இருக்கிறார், உலகம் எங்கேயோ இருக்கு, இறைவன் எங்கேயோ இருக்கிறார்ங்கிற நிலையிலிருந்து மாறி உலகத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான். அப்புறம் என்னது? இறைவன் தான் இருக்கிறான், இறைவன் தான் உலகமாக விளங்கி கொண்டு இருக்கிறான். அதனால உலகத்துல எந்த பொருளை பார்த்தாலும் அது இறைவனை பார்ப்பதாக எந்த நிலையில வருகின்றதோ அந்த நிலைதான் ஞான நிலை. உலகத்துல எந்த மேஜையை பார்த்தாலும் அதுல மரத்தை பார்க்க முடியும்ல. இந்த மேஜையை நகையை பார்க்கிற பொழுது எந்த நகையை பார்த்தாலும் அதற்குள்ள இருக்க தங்கத்தை பார்க்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் தங்கமாகவே இருக்கிறது என்று எப்பொழுது பார்க்கிறானோ அவனுக்கு தங்கத்தை பற்றிய ஞானம் இருக்கு. எல்லா நகைகளும் தங்கமாகவே இருக்கிறதுன்னு பார்க்கிற மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இறைவனாகவே இருக்கிறதுன்னு எப்ப நம்மால பார்க்க முடிகிறதோ, எந்த நிலையில் நம்மால் அவ்வாறு காண முடிகின்றதோ அந்த நிலையில் அப்பதான் அந்த ஏகத்துவம். ஆத்மா அனாத்மாங்கிறது இல்லை, ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு, அனாத்மாங்கிறது இல்லவே இல்லை. இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறார், உலகம்ங்கிறது இல்லவே இல்லை என்று. அதான் கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிறதெல்லாம் அதான் பாடல்கள் நிறைய இருக்கு. நாயை மட்டும் பார்த்தான்னா அவன் உலகத்தை மட்டும் பார்க்கிறான். அப்புறம் கல்லுதான் நாயா இருக்குன்னு கல்லையும் நாயையும் பார்த்தானாக்கா அவன் துவைத்தமா கல் இருக்கு நாய் இருக்குன்னா, இல்லை கல்லுதான் இருக்கிறது, நாய் இல்லை. கல்லால செய்யப்பட்ட நாய்னா கல்லுதான் நாயாக விளங்கி கொண்டிருக்கு. எல்லா நாய்களுக்குள்ளும் கல்லை பார்த்தான்னா அப்புறம் என்னது? கல்லு மட்டுமே பார்த்தான். நாய்ங்கிறதே அவனுக்கு தெரியல, கல்லு மட்டும்தான் தெரியுது. ஒரு பாத்திர கடைக்கு போனா என்னது? எல்லாம் ஒரே எவர் சில்வர்னா, இல்லை பித்தளை பாத்திர கடைனா எல்லாம் ஒரே பித்தளைனா, வெள்ளி நகை கடைனா எங்கே போனாலும் வெள்ளி, எல்லாம் வெள்ளி தான். தங்க நகைனா எல்லாமே தங்கம் தான். இல்லைன்னா பிளாஸ்டிக் தான். எல்லாம் பிளாஸ்டிக்லேயே வச்சிருக்கிற பொருளில் போனால் எல்லாம் பிளாஸ்டிக் தானே. அப்போ என்னது? எந்த பாத்திரம் எதை எடுத்தாலும், எந்த சின்ன பொருள்லேருந்து பெருசு வரைக்கும் எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக்காகவே தெரிந்த அதான் ஏகத்துவ ஞானம், அத்வைத ஞானம். அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எப்பொழுது எந்த நிலையில ஒருவனுக்கு அனைத்தும் ஆத்மாவாகவே தெரிகின்றதோ, தானாகவே தெரிகின்றதோ, ஒன்றே ஒன்றாக தெரிகின்றதோ அதான் ஏகத்துவம். அது ஏகத்தன்மையை அனுபஷ்யத்தக தொடர்ந்து பார்ப்பவனுக்கு இடைவிடாமல் எப்பொழுதும். அதனால் கிளாஸில் இருக்கிற போது மட்டுமல்ல, வீட்டுக்கு போனாலும் என்ன விவகாரம் பண்ணாலும் அப்படி யாருனால பார்க்க முடிகிறதோ எல்லாம் ஒன்று என்று எப்பொழுது பார்க்க முடியும். அதனால் இந்த அணுங்கிற வார்த்தையும் முக்கியமானது. பஷ்யத்தக அணுபஷ்யத்தக, அணுனா தொடர்ந்துன்னு அர்த்தம். அதனால் எப்பொழுதும் 24x7 அப்படின்னு அணுங்கிறதுக்கு அர்த்தம். எப்பொழுதுமே இடைவிடாமல் எல்லா நிலைகளிலும் எல்லா விவகாரங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் பார்க்க முடிகிறது. அப்புறம் அணுங்கிறதுக்கு குரு சாஸ்திர உபதேசத்திற்கு பிறகுனா, அதனால அணுனாக்க தானா நம்மளா இந்த ஞானம் வருதான்னு இப்போ சாஸ்திரத்தை குரு மூலமா படிக்கிற பொழுது குரு உபதேசத்திற்கு பிறகு, குரு உபதேசத்தை தொடர்ந்து. அதனால அணுனா தொடர்ந்து. எப்ப எதை தொடர்ந்து? குரு சாஸ்திர விசாரத்திற்கு பிறகு எப்பொழுது அவனால் அனைத்தையும் ஆத்மாவாக பார்ப்பவனுக்கு. அப்புறம் அணுனாக்கா ஒவ்வொன்றுள்ளும் பார்ப்பவனுக்கு, ஒவ்வொன்றையும் பார்ப்பவனுக்கு, ஒவ்வொன்றிலையும் அவன் ஆத்மாவையே யாருக்கு பார்க்க முடிகின்றதோ அவனுக்கு மோகம் ஏது. ஏன் மோகம் ஏதுன்னா, அவன் மயங்கிறதுக்கு இரண்டாவதா ஒரு பொருளை பார்க்கவே இல்லை. பார்த்தா தானே மயங்க முடியும். இரண்டாவதா ஒன்றை பார்த்தா தான் மயங்க முடியும். அவனுக்கு எல்லாம் ஒன்றாகவே தெரிகிறது, ஒரே மயக்கமாகவே. ஒரே மயக்கமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? மயக்கமாக ஒரே பொருள் தான் தெரிகிறது. மயக்குவதற்கு இரண்டாவதா ஒரு பொருள் தெரியவே இல்லைங்கிறதுனால மயக்கம் ஏற்படவே முடியாது. மயக்கம் இல்லைன்னா சோகமும் இல்லை, வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. எது இருக்கோ அது பூர்ணமாக இருக்கு, பிறப்பு இறப்பு இல்லாததாக இருக்கிறது. அதனால மரணம் என்பது இல்லை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதனால சோகப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் சோகங்கிறது இல்லை, சோகமும் இல்லை, மோகமும் இல்லை.
இது மந்திரத்தோட அர்த்தம். என்னுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமான சின்ன பாஷ்யம் தான். பாஷ்யம் நான் சொல்றேன், திரும்ப சொல்லலாம். அப்புறம் நம்ம புக்கில் இருக்க அர்த்தத்தை பார்க்கலாம். यस्मिन् काले यदोक्त आत्मनि वा तानि एव भूतानि सर्वाणि परमार्थ आत्मदर्शनात् आत्मा एव अभूत् आत्मा एव संवृतः परमार्थवस्तु विजानतः तत्र तस्मिन् काले तत्र आत्मनि वा को मोहः कः शोकः शोकः च मोहः च काम कर्म बीजं अजानतः भवति न तु आत्म एकत्वं विशुद्धं गगन उपमं पश्यतः को मोहः कः शोकः इति शोकमोहयोः अविद्या कार्ययोः आक्षेपेण असंभव प्रदर्शनात् सकारणस्य संसारस्य अत्यन्तम् एव उच्छेदः प्रदर्शितः भवति. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்றார். எஸ்மின், எஸ்மின்னா எஸ்மின் காலே, எந்த காலத்தில். எஸ்மின்கிறது காலத்தில், எந்த காலத்தில், அல்லது புகன்ற ஆத்மாவிடத்தில், இந்த ஆத்மாவிடத்தில், எதனிடத்தில் அர்த்தம். எந்த காலத்தில் அல்லது எந்த எதனிடத்தில். எதனிடத்தில்னா ஆத்மாவிடத்தில், ஆத்மாவிடத்தில்னா தன்னிடத்தில். எந்த காலத்தில் தன்னிடத்தில். சர்வாணி பூதானி, அந்த பூதங்கள் எல்லாவற்றையுமே. அந்த பூதம்னா என்னது, போன பாட்டில இருந்து சொல்லிட்டு வர அந்த பூதம். அந்த பூதம்னா எல்லா பூதங்களும், எல்லா உயிர்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், எல்லா உயிர்களும், எல்லாவற்றையுமே. பரமார்த்த ஆத்ம தர்சனாத், பரமார்த்தமா இருக்கின்ற ஆத்மாவை அறிந்ததினால், ஆத்மாவை கண்டதினால், பார்த்ததினால். பரமார்த்தம்னா பாரமார்த்திகமாக. விவகாரத்தில் அது ஒரு தோற்றத்தில் இருக்கு, நமக்கு அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு, அதற்குன்னு ஒரு நாமம் வைத்து இருக்கிறோம், அது விவகாரம். பரமார்த்தம்ங்கிறது அது வாஸ்தவமாக எப்படி இருக்கோ அப்படி, வாஸ்தவமாக என்னவா இருக்கோ அது. ஆனால் பரம அர்த்தம்னா மேலான அர்த்தம், வாஸ்தவமான அர்த்தம், உள்ளதை உள்ளபடி. அதுதான் திருக்குறள் மெய்ப்பொருள் காண்பதுங்கிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற அர்த்தம் தான் பரமார்த்தம். பரமார்த்தம்னா மெய்ப்பொருள். புறத்தோற்றத்தில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு நகையானது புற வடிவத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள மெய்ப்பொருளாக இருக்கிறது எப்படின்னு அது தங்கம் தான். அதே தான். அதனால பரமார்த்த ஆத்ம தரிசனம். அப்படி உலகம் புறத்துல எப்படி வேணாலும், உடல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அதற்குள்ள ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது என்ற அந்த ஆத்ம தரிசனத்தினால், ஆத்மாவை அறிந்ததினால், ஆத்மாவை காண்பதினால். ஆத்மா ஏவ அபூத், ஆத்மாவே சம்பிருத்தம்னா பரமார்த்த வஸ்து, அதுவே அனைத்துமாகவும் ஆகி விருத்தி அடைந்திருக்கின்றது, அதுவே அனைத்துமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. மண்ணா இருந்த பொழுது மண்ணா மட்டும் இருந்தது. அப்புறம் அதை பலவிதமான வடிவங்கள்ல பிடிக்கிற பொழுது எண்ணற்ற பாண்டங்கள் வந்திருக்கின்றன. அப்ப ஒரே மண்ணு தான் பல பாண்டங்களாக வந்திருக்கிறது. மண்ணுன்னு சொல்ற பொழுது எத்தனை சொல்லுவோம்? ஒண்ணுதான். மண் இருக்கிறது. மண் உருண்டையா இருக்கலாம், மண் கட்டியா இருக்கலாம், அது மண் இருக்கின்றது, பூமி இருக்கின்றது, ஒண்ணுதான். அதே பூமியை அதே மண்ணை பலவிதமான பாத்திரங்களா பிடிக்கின்ற பொழுது எண்ணற்ற பாண்டங்கள் இருக்கின்றன. அப்போ பன்மைங்கிறது வந்து விடுகிறது. அது பன்மையில வடிவத்தை
வைத்துக்கொண்டு விவகாரத்தில் ஒன்று சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஒன்றொன்றுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது. அதெல்லாம் நம்ம பேதப்படுத்தி அந்த பேதங்களை பன்மையில் சொல்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக என்னது? ஒரே மண்ணு தான். பரமார்த்தமாக அது அத்தனை அத்தனை பாண்டங்களுக்குள்ளும் ஒரே மண் தான் இருக்கின்றது. அதனால ஆத்மாதான், அது ஒரே மண்ணு தான் அநேக பாண்டங்களாக இருப்பது போல ஒரே ஆத்மாதான் விருத்தி அடைந்து பல்வேறு நாம ரூபங்களோடு உலகமாக இருக்கின்றது என்று உணர்பவனுக்கு, காண்பவனுக்கு, பார்ப்பவனுக்கு, அறிபவனுக்கு தத்த அந்த காலத்தில், அப்பொழுது, அல்லது அந்த ஆத்மாவிடத்தில், அல்லது தன்னிடத்தில், ஆத்மாவிடத்தில் தன்னிடத்தில், அந்த காலத்தில் தன்னிடத்தில் கக மோகக, கக சோகக, சோகமும் மோகமும் காம கர்ம பீஜத்தினை உணராதவனுக்கு உண்டாம்னா. சோகமும் மோகமும் யாருக்கு வரும்னா இந்த அவித்தையில இருக்கிறவனுக்கு தான் வரும். அஞ்ஞானிக்கு தான் மோகமானது வரும். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு பொருள் தான் என்பது உண்மை. அதை அறியாத பொழுது நம்ம வேதத்தை மட்டும் பார்க்கிறோம். மண்ணை பற்றிய தங்கத்தை பற்றிய ஞானம் இல்லாத பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? தோற்றமான நகையை மட்டும் பார்க்கிறோம், அல்லது பாத்திரங்களை மட்டும் பார்க்கிறோம். அநேகம் இருக்கு, அதுல சின்னது பெரிதுமா இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு, இது கருப்பா இருக்கு, அது வெள்ளையா இருக்கு என்று எல்லா விதமான பேதங்களையும் பார்க்கின்றோம். அது அந்த பேதங்கள் எதுவும் வாஸ்தவம் இல்லை, பரம சத்தியம் இல்லை. பரம சத்தியமாக எது இருக்கின்றதோ அதுல எவ்விதமான பேதமும் இல்லை. உண்மையில் எது இருக்கோ அதுல எவ்விதமான வேறுபாடும் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. எதெல்லாம் ஏற்றத்தாழ்வாக தெரிகின்றதோ அதெல்லாம் உண்மையில் இல்லை. உண்மையில் எது இருக்கிறதோ அதில் எவ்விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. என்னெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவோ அவைகள் உண்மையில் இல்லை. பேதங்கள் உண்மையில் இல்லை. எது உண்மையில் இருக்கிறதோ அதில் எந்த விதமான பேதமும் இல்லை. அப்ப இது தெரியாதவன் தான் பேதங்களை பார்க்கிறான். அந்த பேதங்களை பார்க்கிறதுனால அது காமத்தையும் கர்மத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. காம கர்ம பீஜத்தினேன்னு சொல்ற. காம கர்ம பீஜம்ங்கிறது அஞ்ஞானம். காமத்துக்கும் கர்மத்துக்கும் விதையா இருக்கிறது. நம்ம கர்மாவை பண்றோம், கர்மானால்தான் புண்ணிய பாபம் வருது, புண்ணிய பாபம் தான் பிறவிக்கு காரணமா இருக்கு, நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கு. இப்போ இந்த இன்ப துன்பம் போகணும்னாக்கா கர்மா போகணும். கர்மா இல்லாம இருக்கு, புண்ணிய பாவம் இல்லாம இருக்கணும். புண்ணிய பாவம் தான் இன்ப துன்பத்தை கொடுக்குது. நம்ம இன்ப துன்பம் போகணும்னு நினைக்கிறோம். இன்ப துன்பம் போகணும்னாக்கா புண்ணிய பாவம் போகணும். புண்ணிய பாவம் போகணும்னா கர்மா போகணும். கர்மா போகணும்னா கர்மாவுக்கு காரணமா என்ன இருக்கு? காமம், ஆசைங்கிறது இருக்கு. மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள்லாம் நம்மளுடைய செயலுக்கு காரணமாக இருக்கின்றன. அப்புறம் அந்த காமத்துக்கு எது காரணமா இருக்குன்னா அவித்யா, அஞ்ஞானம் தான் காரணமா. ஏன்னா நம்ம உலகத்துல பேதத்தை பார்த்து அந்த பேதத்தை சத்தியம் நினைத்து அதுல ஏதோ ஒன்றை பிடிக்க போறோம், இல்லது ஏதோ ஒன்றை துரத்தை அழிக்க போறோம். அதுல ரெண்டும் அந்த பேதத்துக்குள்ள இருக்கிறதா நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம். அந்த பேதமே சத்தியம் இல்லைங்கிற பொழுது விவகாரம்ங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்களும் உண்மை இல்லை. அப்ப அந்த அஞ்ஞானம் இருக்கிறவன் தான் வேதத்தை பார்க்கிறான். அதனால காம கர்மத்தை அடைகின்றான், சம்சாரத்தை அடைகின்றான். அதனால யார் ஒருவன் ஆத்மாவை மாத்திரம் பார்க்கிறானோ, பரமார்த்த தரிசனம் இருக்கோ, மெய்ப்பொருள் காட்சி எவனுக்கு இருக்கோ அவன்கிட்ட பேத உணர்வு இல்லை. பேத உணர்வு இல்லைன்னா காமம் இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லை. அதனால கர்மா இல்லை. கர்மா இல்லைன்னா புண்ணிய பாபம் இல்லை. புண்ணிய பாபம் இல்லைன்னா இன்ப துன்பம் இல்லை, சம்சாரமானது இல்லை. அதனால சொல்லிட்டார், ஏகத்தன்மையை காண்பவனுக்கு அது இல்லைன்னா. எது மாதிரி? சுத்தமான ஆகாயம் அண்ணனா அது போல, ஆகாசம் போல, சுத்தமான ஆகாசம் போல இருக்கின்ற ஆத்மாவின் ஏகத்தன்மையினை உணர்பவனுக்கு என்றாம். யாருக்கு அத்வைத ஞானம் இருக்கோ அவனுக்கு சம்சாரம் இல்லை. யாருக்கு அத்வைத ஞானம் இல்லையோ அவர்களுக்கு சம்சாரம் இருக்கு. அதனால நாம அனுபவிக்கிற இன்ப துன்பத்துக்கெல்லாம் எது காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான், அஜ்ஞானம் தான் காரணம். அஜ்ஞானம் தான். அதனால அது நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அஜ்ஞான நிவர்த்தி தான் ஒரே சாதனம். அதான் சாஸ்திரம் சொல்லு. நம்ம லௌகிக்கமா எவ்வளவோ நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றோம். மனதில் இருக்க அஜ்ஞானத்தை போக்குவதற்கு முயற்சி பண்றது இல்லை. அதனால என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் தலையிலா நின்னாலும், அல்லது செவ்வாய்க்கு வெள்ளிக்கு எங்கே போனாலும்
மனிதனுடைய சம்சாரமானது போக போவது இல்லை. ஏன்னா காரணம் மூலத்தை நீக்காம காரியம் நீங்காது, காரணம் நீங்காம காரியம் நீங்காது. நம்ம தவறான முயற்சி பண்றதுனால துன்பமானது நீங்குவது இல்லை. உலகம் எப்பொழுதுமே துன்பமா இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பணக்காரனுக்கும் இருக்கு, படிச்சவனுக்கும் இருக்கு, பெரிய பதவியில இருக்கிறவனுக்கும் இருக்கு. யாரு பிரச்சனையில் இல்லாத ஆள்னா ஒரே ஆளு ஆத்ம ஞானி தான். ஏன்னா அவன் ஒருவன் தான் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி இருக்கிறான். மற்ற எல்லாருமே அஜ்ஞானத்தோட தான் இருக்கிறார்கள். அதுதான். அதனால சோகம் ஏது, மோகம் ஏது, சோகம் ஏது என்று அவித்யா காரியமான சோக மோகங்களின் ஆக்ஷேபணத்தால் அசம்பவம் காட்டப்படலின் அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அஜ்ஞான நிவர்த்தி ஆயிட்டா சோகம் மோகம் வராது. ஆகவே சோகமும் மோகமும் இல்லை. மரத்தை வேரோட பிடுங்கிட்டா திரும்ப முளைக்குமானா? மேலாக வெட்டி விட்டா எத்தனை இடம் வெட்டினாலும் திரும்ப முளைச்சி வரும். வேரோட பிடுங்கிட்டாக்கா அதுக்கு மேலே அது முளைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால அஜ்ஞான நிவர்த்தி ஆயிட்டா திரும்ப சோக மோகம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அசம்பவம் காட்டப்படலின் காரணத்தோடு கூடிய சம்சாரத்திற்கு அத்தியந்த நாசமே காட்டப்பட்டதாகிறது. அதனால இந்த சோகமோகம் இல்லைன்னு சொன்னதன் மூலமாக அஜ்ஞான நாசமானது ஆகிவிட்டது. முற்றிலுமாக சம்சாரமானது நிவர்த்தியாகிறது. காரணத்தோடு சம்சாரமானது முற்றிலும் நீங்கிவிட்டதுன்னா அவன் முக்தனாக ஆகிவிடுகிறார். ஜீவன் முக்தன் சரீரம் இருக்கிற வரைக்கும். அது போனா விதேக முக்தி, மீண்டும் அவன் பிறப்பது இல்லை. என பிறப்பதற்கு காரணமான அவித்தையோ காம கர்மங்களோ இல்லை. எல்லாமே நாசமாக ஆகிவிடுகின்றது, இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால இந்த அத்வைத ஞானத்தினால, ஆத்ம ஞானத்தினால ஒருவன் பிறவாத நிலையை அடைகின்றான், சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறான். அதான் பரம பிரயோஜனம். மேற்கொண்டு அடுத்த மந்திரத்துல திரும்ப ஆத்ம லட்சணம், ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி இந்த விஷயத்தை சாஸ்திரம் நிறைவு செய்கின்றது. அது அடுத்த வகுப்புல தொடர்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினி வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.